ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தயார் நிலையில் உள்ளதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், கடலூர் மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை மேற்கொள்ள தமிழக அரசு சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதேபோல நாளை கடலூர், நாகை மாவட்டங்களில் சில இடங்களில் 20 சென்டிமீட்டருக்கும் கூடுதலாக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தயார் நிலையில் உள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள் என்ன? நவீனா, தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்போது வலுவடைய இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தமிழகத்தினுடைய 3 முக்கிய மாவட்டங்கள், அதாவது டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று, நாளை இந்த 2 நாட்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான ஒரு அறிவிப்பை அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம், குறிப்பாக மாவட்ட ஆட்சியர், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வருவாய் அலுவலர், பேரிடர் மீட்பு குழு அலுவலர்கள் என பலருக்கும் இந்த ஒரு அறிவிப்பினை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பான ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக 27ஆம் தேதி அன்று கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல 20 சென்டிமீட்டருக்கும் கூடுதலாக மழைப்பொழிவு ஏற்படக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையை தற்போது தமிழக அரசும் தெரிவித்திருக்கிறது. இந்திய வானிலை ஆய்வு மையம், சென்னை வானிலை ஆய்வு மையம் என இவை இரண்டும் வழங்கியிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையிலேயே தமிழக அரசு இந்த அறிவிப்பை கொடுத்திருக்கிறது. எனவே இந்த பகுதிகளில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், குறிப்பாக மீனவர்கள் அந்த பகுதிகளில் கடலுக்குள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்பது தொடர்பாக ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நாகை மாவட்டத்திற்கு ஜானி டாம் வர்கீஸ் கூடுதல் கண்காணிப்பாளராக அங்கே இருப்பார், அந்த ஒருங்கிணைந்த பணிகளை செயல்படுவார் என்பது தொடர்பாக இந்த மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அலுவலர்களையும் நியமித்து தமிழக அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாகைக்கு IAS அதிகாரி ஜானி டாமி வர்கீஸ், அதே போன்று மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு கவிதா ராமு, திருவாரூர் மாவட்டத்திற்கு காயத்ரி கிருஷ்ணன் ஆகியோரும், அதே போன்று கடலூர் மாவட்டத்திற்கு ராமன் ஆகிய இந்த 4 மாவட்டங்களுக்கு 4 IAS அதிகாரிகள் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பான பணிகளை ஒருங்கிணைத்து அவர்கள் கொண்டு செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டு அவர்களுடைய தொலைபேசி எண்ணையும் தமிழக அரசு வழங்கியிருக்கிறது. குறிப்பாக இந்த மாவட்டங்களுக்கு மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை மேற்கொள்வதற்காக தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழு 6 குழுக்கள் திருச்சியிலிருந்தும், திருச்சி, திண்டுக்கல் போன்றவற்றிலிருந்தும், தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 2 குழுக்கள், அதே போன்று தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினுடைய 9 குழுக்கள், அதே போன்று தேசிய மீட்பு படையினுடைய 13 குழுக்கள் என இந்த மாவட்டங்களுக்கு பிரித்து அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதனையும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த மாவட்டத்தில் அவசர கால நடவடிக்கை மேற்கொள்வதற்காக ஒரு கட்டணமில்லா தொலைபேசி எண்ணையும் இந்த 4 மாவட்டங்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த மாவட்டங்களில் பொதுமக்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் என்றும், குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் மீது தனி கவனம் செலுத்த வேண்டும், கால்நடைகளை பாதுகாப்பதற்கான உரிய நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான ஒரு அறிவுரையையும் அறிவுறுத்தலையும் தமிழ்நாடு அரசு தற்போது இந்த மாவட்டங்களுக்கு வழங்கி இருக்கின்றது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.